ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள துல்ஜாப்பூர் பவானி அம்மன் கோவில். இந்த கோவில் வந்து துல்ஜாப்பூரில் இருக்குது. மிகவும் பழமையான கோவில், புகழ்பெற்ற கோயிலும் கூட. 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் துர்கா தேவியின் ஒரு சக்தி வாய்ந்த வடிவமான பவானி தேவிக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது. சென்னையிலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாகநாதம் சென்று நாகநாத லிங்கத்தையும் பர்லி வைத்தியநாதம் ஜோதிர்லிங்கத்தையும் தரிசித்து விட்டு துல்ஜாப்பூர் சென்று ராத்திரி தங்கினோம். விடியற் காலையில் 1:30 மணிக்கெல்லாம் எழுந்து தயாராகி 3 மணிக்கெல்லாம் அம்மனை நல்லா கண்குளிர பார்த்தோம். கோவில் வந்து காத்தால் ஏர்லி மார்னிங் 1:30க்கே திறந்துடுது. ஸோ நாங்கள் சென்றபோது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். அன்றைக்கி ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு தான் போயிட்டு வந்தோம். இந்த அம்மன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே பார்வதி தேவியின் அவதாரமாக போற்றப்படும் இவள் அசுரர்களை அழித்து நீதி வழங்கும் சிறந்த தெய்வமாக போற்றப்படுகிறார். இங்குள்ள பெரும்பாலான மக்களுக்கு இவள்தான் குலதெய்வம். இந்த புனித தலத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்குகிறார்கள். இந்த குளம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் குளிச்சுட்டு தான் எல்லாருமே போகிறாங்க. கோவில் நுழைவாயிலில் வலது புறத்தில் மார்கண்டேய மகரிஷிக்கு ஒரு சின்ன கோவில் இருக்குது. படிக்கட்டுகளில் இறங்கும்போது வலது பக்கத்தில் கோமுக் தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. இடது பக்கத்தில் கல்லோல் தீர்த்தம்னு 2 தீர்த்தம் இருக்குது. அதில் குளிச்சுட்டு தான் பக்தர்கள்லாம் கோவிலுக்குள்ளே போகிறாங்க. கோவிலில் 3 நுழைவாயில்கள் இருக்குது. 2 நுழைவாயில்கள் வந்து மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜியின் தந்தை சஹாஜி மற்றும் அவரது தாயார் ஜிஜாபாய் ஆகியோரின் பெயரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ரொம்ப சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணி கல், கணேஷ் சந்நிதியில் ஒரு உருண்டையான கல் இருக்குது. இது கோரிக்கைகளை தீர்க்கும் சிந்தாமணி கல்னு கூறப்படுது. மனதில் ஒரு எண்ணிண்டு அந்த கல்லை கை வச்சிங்கன்னா அந்த கல் வலதுபுறமாக திரும்பினா நம்மளோட விருப்பம்லாம் நிறைவேறணும் சொல்லப்படுது. இந்த கல் வந்து ஒரு புனிதமான மற்றும் மந்திர சக்தி வாய்ந்த கல்லாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அம்மன் வந்து சுயம்பு தோற்றம், 3 அடி உயரம், 2 அடி அகலம், கருப்பு நிற கண்டகி கல்லாலான சுயம்பு வடிவம் இவள். 8 கைகளிலும் ஆயுதங்களை ஏந்தியபடி கொல்லப்பட்ட அரக்கன் மகிஷாசுரனின் தலையை கையில் தாங்கி நிற்கிறாள். அம்பாளின் அருகில் மார்கண்டேய ரிஷி துர்கா சப்தசதி ஸ்லோகங்களை படிக்கிறார். அனுபூதி தேவி அம்மனின் இடதுபுறம் தலைகீழாக நின்று தவக்கோலத்தில் காட்சி தருகிறாள். ஆனால் உள்ளெல்லாம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, அலோவ் பண்ணுறதில்ல. இது சுற்றி வர பிரகாரத்தில் இருக்கிற சுவாமிலாம். இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது கோவில். நல்ல வைப்ரேஷன், சூப்பரான கோவில் இது. இங்கே வந்து அம்பாளின் எதிரில் வந்து தலைகீழான கோலத்தில் தவக்கோலத்தில் நின்று வெள்ளை பளிங்கினாலான எதிர்க்க பார்த்திங்கன்னா சிம்ம வாகனமும் இருக்குது. இங்கு உற்சவமூர்த்தி கிடையாது. கருவறைக்கு வலப்புறம் அம்மனின் பள்ளியறை உள்ளது. இங்கு மூலவரையே ஆண்டுக்கு 3 முறை பள்ளியறைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. உற்சவமூர்த்தி கிடையாது இந்த கோவிலில். சூப்பராக காலங்காத்தால் பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கே திறந்துடும் சொன்னேன் இல்லையா, ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். விடிகாலையில் 3 மணிக்கெலாம் போயிட்டோம். அழகான தரிசனம். கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு காத்தால் 6 மணி அபிஷேகத்தையும் பார்த்தோம். வெளியில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் சூப்பராக காட்டுறாங்க. உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல அபிஷேகத்தின் போது யாரையும் உள்ளே அனுமதிக்கிறதில்ல. வெளியில் பெரிய திரை இருக்குது, அதில் தான் கண்ணால் நல்லா சூப்பராக பார்த்தோம் இந்த அபிஷேகத்தை. இந்த அபிஷேகம் செய்ய விரும்புபவர்களாம் சிறப்பு தரிசனம் பெற விரும்புபவர்களும் முன்பதிவு செய்யணும். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது. மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜியின் குலதெய்வமாக பவானி தேவி கருதப்படுகிறார். இவர் பவானி தேவியை அடிக்கடி தரிசிப்பது வழக்கம் என்றும் இவருக்கு பவானி வாள் எனப்படும் வெற்றி வாளை பவானி அம்மன் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இக்கோவில் சுமார் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 51 சக்தி பீடங்களில் இது சக்தி தேவியின் வலது கை விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் நவராத்திரி, தசரா, கணேஷ் சதுர்த்தி, ஹோலி மற்றும் தீபாவளி போன்ற முக்கிய இந்து பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன.